இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் விஜய் அண்ட் சங்கீதா நடித்த பூவே உனக்காக. இந்த படத்தோட டைரக்டர் விக்ரமன். இந்த படம் விஜய் அவங்க கெரியரில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு ஓடாமல் ஹிட் கொடுக்காமல் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து நல்ல ஒரு நடிகர் அப்படின்றது பேசப்பட்டுச்சு. இந்த படத்தில் விஜய் வந்து ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்ருப்பாரு. அங்கே ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல உள்ள ஹாஸ்டலில் உள்ள பொண்ணு அவங்க எழுதின கவிதை, இவர் வந்து எழுதி வச்சுருந்த கவிதையை அவங்க பறந்து போகும்போது அதை வச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. அந்த பாட்டே இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அவங்களோட குரலும் பிடிச்சி போயிடும். அவங்கள எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு இவர் வந்து ட்ரை பண்ணுவார். பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். 2 பேரும் ரொம்பவே பேசி பழக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க இன்னொருத்தரை வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது இவருக்கு தெரியாது. அப்போ ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்போ இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் அதை வெளியில் காமிச்சிக்காமல் இருப்பார். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒருத்தர் கிறிஸ்டின், இவர் வந்து ஹிந்து, இதில் வந்து பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டுருவாங்க. இவருக்கும் சரி, தான் லவ் பண்ண பொண்ணு நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வருவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கேருந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் அவங்களுடைய கிராமத்துக்கு வந்து போயிடுவார். போயிட்டு அவங்க ஃபேமிலி இருக்குது இல்லையா, ஒருத்தர் ஹிந்து வீடு, ஒருத்தர் முஸ்லீம், 2 வீடும் எதிர்த்தாப்புல வீடு தான். அப்போ வந்து இவர் ஒரு பக்கத்து வீட்டில் வந்து வாடகைக்கு எடுத்து இருப்பார். இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களோட பழகி, அதாவது எல்லாருமே சமந்தான் அப்படின்ற மாதிரி இவங்களை புரிஞ்சிக்க வைப்பார். ஒரு கடைக்கு போனாலும் அந்த 2 வீட்டு அம்மாவும் வயசானவங்க தான். அவங்க 2 பேரும் போயிட்டு சாரீ எடுக்க போகும்போது, இந்த சாரீ எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி அந்த போட்டி போடும்போது, இதை விட கம்மியாக, அதாவது ஆஃபரில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரூ. 75 ரூ. 100 மிச்சமாகும் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகுவார். இவங்கக்கிட்ட லேடிஸ் கிட்ட சாரீ எடுக்க போகும்போது கூட போகிற மாதிரியே அவங்க கூட வாக்கிங் போகும்போது, இப்போ காரில் போவாங்க, ஒருத்தவங்களுடைய கார் வந்து ரிப்பேர் ஆயிரும், அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போனீங்கன்னா பெட்ரோல் மிச்சமாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஷாப்பிங் போகும்போது போயிட்டு அவங்களே கொஞ்சம் மனசை மாற்றி விடுவார். அவங்க 2 பேரும் யாருன்னா நம்பியார் அண்ட் நாகேஷ் 2 பேரும். அப்போ இப்படி போயிட்டே இருக்கும். இதில் இடையில சங்கீதா வருவாங்க. வந்துட்டு விஜய் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம என்ன கல்யாணம் பண்ணல, அதுக்குள்ளே இவன் என்னடா வந்து ஒய்ஃபுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவோ அவங்கள விரட்ட பார்ப்பாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க விஜய் இருக்கிற ஹவுஸோடைய ஓனர் ஒருத்தர் இருப்பார், வயசானவர். அவர்கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாருங்கள், என் வீட்டுக்காரர் என்னை அடிக்கிறாரு, திட்டுறாரு, என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. சொன்னனால அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த பொண்ணுக்கு. அதனால 2 பேருமே இருப்பாங்க. இதில் என்ன ஆயிரும்னா, லாஸ்ட்டில் இவர் கேட்க ஆரம்பிப்பார், நீ வந்து யார், எதுக்காக வந்து நீ என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு திரியிற அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, நீ வந்து யாரை சேர்த்து வைக்கணும்னு வந்திருக்கியோ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நானும், நீ யாருன்னே தெரியாது, நீயே வந்து சேர்த்து வைக்கும்போது நான் சேர்த்து வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் சங்கீதா வந்து விஜய் வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து பிடிக்காது. அவங்கள லவ் பண்ணணும்னா அவர் வந்து நினைக்க மாட்டார். அப்படிலாம் வேணாம், எனக்கு வந்து அந்த பொண்ணை தான் பிடிக்கும், ஆனால் அந்த பொண்ணு வேறு ஒரு பையனை ஆசைப்பட்டா ஓகே, ஏன்னா என்னையும் அவள் லவ் பண்ணலைல்ல, அதுக்காண்டி நான் அவங்கள வற்புறுத்த முடியாது, ஆனாலும் அவளோட லவ்வை வந்து நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதே ஊரில் இருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அனுபவிப்பார். ஏன்னா தனியாக போயிருக்காருல, இவரும் இவர் ஃப்ரெண்டு மட்டும்தானே, அதில் வந்து இவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து இவர் வந்து ஒரு நார்மல் ஒரு பீப்புளாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டு இருப்பார். இதில் இந்த படத்தில் வர பாட்டுகள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்புறம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும்னு வரும். ஆனந்தம் ஆனந்தம் பாடுன்ற பாட்டு வந்து இவங்களை வந்து சேர்த்து வைக்கும்போது லாஸ்ட்டாக அவங்க 2 பேருக்கும் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஹிந்து கிறிஸ்டின் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் அவங்க ஃபேமிலியை வந்து நல்லா பழக விட்டுருப்பார் இல்லையா. அதுக்கப்புறமா அவங்களோட கல்யாணமுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நடக்கும். அந்த டயத்தில் தான் இவர் இந்த பாட்டு பாடுவார். இந்த பாட்டை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஹீரோ வந்து லவ் பண்ணார், பட் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்க லவ் பண்ண பொண்ணுக்கு வந்து சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு. நிறைய படங்களில் பார்த்தோன்னா ஹீரோயின் சேரலைனாலே ஃபஸ்ட் அந்த படம் வந்து ஓடாது, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் சேரலை. இன்னொன்று, சங்கீதா வந்து இவங்களை லவ் பண்ணுவாங்க, இவர் அவங்களே வேணான்னு சொல்லிடுவார். ஆனாலும் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. விக்ரமன் படம் நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சேர்த்து வச்சுட்டு அவர் பாட்டில் கிளம்பி அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார்.
சங்கீதா என்னதான் பின்னாடியே போனாலும் அவங்க வேணான்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார்.